என்ன கல்யாணம் சார், ரொம்ப சந்தோஷமா ஸ்பீடா வர்றீங்க. ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இதுக்கு பேரு ஸ்பீடா? சீட்டை கிழிக்க போறாங்க, கம்பெனியை இழுத்து மூட போறாங்க. கம்பெனியை இழுத்து மூட போறாங்களா? ஆமா, கம்பெனி லாஸ்ல போய்கிட்டு இருக்கு, அதனால இழுத்து மூட சொல்லிட்டாங்க. 10 நாளைக்கு முன்னால நோட்டீஸும் கொடுத்தாச்சு. உங்களுக்குமா? என்ன கல்யாணம் சார், நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய திறமைசாலி. சில நாள்ல நல்ல வெயில் அடிக்கும் போது மூளை உரிய காதல வடிகிறது நானே பாத்துருக்கேன். இல்ல இப்ப ஒண்ணு வடியில ஏங்க எதுக்காக செட்டில்மெண்ட் பண்ணணும்? இப்போ நீங்க தானே மேனேஜர், முதலாளியா மட்டும் சொல்லணும். எதனால நஷ்டம் வருதுன்னு பாக்குறது விட்டு எதுக்காக செட்டில் பண்ணணும்? அதுல பாருங்க, நான் ஒரு புட்சாலிங்கிறத நீங்க ஒரு புட்சாலியா இருக்கிறதுனால தான் டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு புட்சாலித்தனம் பத்தாது. வீட்டுல உங்களை வேலை செய்ய விடுறது இல்ல, ஆபீஸ்ல நாமாவது வேலை செஞ்சு கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரலாம்னா கேட்கறது இல்ல. சட்டுப்புட்டு இன்னைக்கே செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. செட்டில்மெண்ட் எதுங்க பண்ணோம்? நான் வேற ஐடியா கொடுக்குறேன். என்ன மொத்தமா வித்துவிட்டு இன்னைக்கே ஊரோட போயிடலாங்கிறீங்களா? பாதி நீ எடுத்துக்க, மீதி நான் எடுத்துக்கிறேன். அட போயா. இப்போ செட்டில்மெண்ட் ஒண்ணும் பண்ண வேணாம். நிர்வாகத்தை மாத்தி கஷ்டப்பட்டு திறமையா உழைச்சோம்னா லாபம் வந்துட்டு போகுது. குழப்பமா இருக்க, கொஞ்சம் புரியுபடியா சொல்றீங்களா? இப்ப என்ன சொன்னேன்? கஷ்டப்பட்டு திறமையா உழைக்கணும்னு சொன்னேன். அதே உனக்கு புரியலையா? உனக்கே புரியலன்னா முன்னாடி எங்க புரிய போகுது? உங்க ஒய்ஃபுக்கு விவரம் பத்தாதுங்கிறீங்களா? அப்படி நீ தானே சொன்ன. இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படித்தானே ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்ப உண்மையிலேயே அவளுக்கு விவரம் இருந்தா இவ்வளவு திறமைசாலியான புத்திசாலியான அறிவாளியான மேனேஜரை தூக்குவாள. நீங்க என்ன தூக்குறீங்களா இல்ல தாக்குறீங்களா? எனக்கு ஒரே அளவும் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா தான் உருப்பட்டு இருப்பீங்களே. இப்போ நேரா என் சம்சாரத்திட்ட போங்க. அம்மா, இவ்வளவு நாள் நான் நிர்வாகத்தை பார்த்தது போதும், இனிமேல் கம்பெனி நிர்வாகத்தை உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிருங்க. எது விளையாடுறீங்களா? என்ன அர்த்தமெல்லாம் பேசுறீங்க? இப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க சாதாரண மேனேஜரா தான் இருக்கீங்க. நிர்வாகம் எங்க பொறுப்புக்கு வரட்டும், உங்களை ஜெனரல் மேனேஜர் சார் கையெல்லாம் கட்டலாம் கோட்டெல்லாம் போலாம்ல, எப்படி இருக்கும்? இப்போ நான் கடுமையா உழைக்கிறேன் சார், நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், சும்மா கூட சுத்தி இருந்தா போதும். நாம 2 பேரும் சம்பாதி உங்களுக்கு கொடுப்போம் சார். ஐடியா என்னவோ பிரமாதமா தான் இருக்குது, ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு டவுட்டா இருக்கு. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? இப்போ உங்ககிட்ட அறிவு இருக்கு, அடிக்கடி சொல்றேன். கடுமையான உழைப்பு எங்கிட்ட இருக்கு, நான் கண்ணாலேயே பார்த்தது. இனிமேல் பார்க்க போறீங்களா? நாம 2 பேரும் உழைச்சு லாபத்தை கொண்டு வந்து கொட்டுவோம். கரெக்ட். நான் இப்பவே போறேன், அம்மாவை மடக்கி மனச மாத்தி மசிய வைக்கிறேன். பாருங்க, நீங்க என்ன ஜிஎம் ஆக்க போறீங்கிறதுக்காக நான் இதை செய்யல. கம்பெனியை ஒரு மேல லெவல் அப்படியே ஜிஎம் போஸ்ட் வேணாம். ஐயோ என்னங்க நீங்க விஷயம் தீர்ற நேரமா பார்த்து இப்படி என்ன டென்ஷன் ஆக்குறீங்க? ஓகே ஜிஎம், போய் சீக்கிரம் காரியத்தை முடிச்சுவாங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? நான் இந்த கம்பெனியை வீட்டுக்கார நம்பி எப்படி ஒப்படைக்கிறது? ஏற்கனவே கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, இப்ப முதலாம் போட்டோங்கிறீங்களா? மேடம், அவரை நம்பி கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க, கம்பெனியை விட்டா என்ன? அவர் புதுசு புதுசா ஐடியா எல்லாம் வச்சிருக்காரு, கூட நானும் இருக்க போறேன். ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாருங்களேன். நோ நோ, இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. இப்படி வேணா பண்ணி பாருங்களேன். அவருக்கு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுங்க. அதுக்குள்ள ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அவரை ஆபீஸ்ல இருந்து அப்படியே அலாக்கா தூக்கி அவுட் ஹவுஸ்ல போட்டுருங்க. உங்க மனசுல உள்ளதை நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். வாங்க. கல்யாணம் ஆன புதுசுலதான் விதவிதமா புடவை கட்டி நகை போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுவா. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க மாமியார்கிட்ட என்னால அனுபவிக்க முடியல. எனக்கு வரப்போற மருமகளாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் இதெல்லாம் வாங்கி வச்சேன். என்ன பார்த்தா குடும்ப காரியங்கிறீங்க? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நானும் உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு இல்லம்மா, என்னைக்குமே என்ன அம்மா பிள்ளைதாம்மா. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அம்மாவை வரணும், நான் உங்களுக்கு பிள்ளையா வரணுமா. தாலி கொடி கட்டின புருஷனும் என்ன புரிஞ்சுக்கல, தொப்புள் கொடி அறுத்த புள்ள நீயும் என்ன புரிஞ்சுக்கல. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. ஒவ்வொரு தாயும் பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை கண்குளிர பாக்கணும்னு ஆசைப்படுவா. ஆனா பெத்த தாய் உயிரோட இருக்கும் போதே அப்பனும் புள்ளிய என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்களே, இனிமே என்ன இருக்கு உங்களுக்கும் எனக்கும்? ஆண்டி, மக போட்டு அனுபவிக்கிறதுக்காக
பெத்தவங்க நகையும் புடவையும் வாங்கி வச்சிருக்கலாம். ஒரு அண்ணன் தங்கச்சிக்காக வாங்கி வச்சிருக்கலாம். ஒரு பொண்டாட்டிக்காக பொறுப்புள்ள புருஷன் வாங்கி வச்சிருக்கலாம். ஏன் காதலிக்காக காதலன் கூட வாங்கி வச்சிருக்கலாம். எவ்வளவுதான் சீர் கொண்டு வந்தாலும் கொடுமைப்படுத்துற மாமியார் இருக்கிற இந்த காலத்துல மருமக எல்லாம் போட்டு அனுபவிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பொருட்களை வாங்கி வச்சிருக்கீங்களே. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டாங்க. இதுக்கு தெரியாதமா நானும் உடந்தே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம். நீங்க விருப்பப்பட்டபடியே உங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. நான் வரேன். நிலா, கோவம் உண்மையில இல்ல. என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டுறத பார்க்க முடியலங்கிற வருத்தம் தான் எனக்கு. இத பாருமா, உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை மருமகளா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் புருஷன் உன்னையே மருமகளா கொண்டு வந்துட்டாரு. ஒண்ணு தெரியுமா, உன் மாமனாரு வாழ்க்கையில உருப்படியா செஞ்ச ஒரே காரியம் இதுதான். அம்மனே, அப்ப நீங்க போட்ட கண்டிஷன் அதெல்லாம் அந்த சூழ்நிலையில போட்டது. இப்ப ஏன் கண்டிஷனை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க? மருமகன்றவ கண்டிஷன் போட்டு வாங்குற பொருள் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க மேல இருக்க பாசத்தாலும் அவங்க கெட்டிடக்கூடாதுங்கிற பயத்தாலும் பிள்ளைங்களை அதிக கட்டுப்பாடோட வளர்த்தா அவங்க அதை மீறி போயிடுறாங்க. பிள்ளைங்களை நண்பர்களாக்கிட்டா பெத்தவங்களை கேட்டுதான் எதையும் செய்வாங்கங்கிறத என் வீட்டுக்கார் மூலியமா நான் உணர்ந்துட்டேன். இத பாரு, எப்படி அவர் என் மகனை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரோ அதே போல இனிமே நீதான் எனக்கு ஃப்ரெண்டு. கரெக்டா சொன்ன சீதா. ஒவ்வொரு மாமியாலும் வீட்டுக்கு வர மருமகளை தன்னுடைய தோழியா நினைச்சானா வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்காது, ஸ்டவ்வும் அடிக்காது. சரி சரி, வழவழன்னு பேசிட்டு இருக்காம எல்லாரும் சீக்கிரம் போய் சாப்பிட்டு தூங்குங்க. காலையில டான 5 மணிக்கு இருக்கணும். 5:30 மணிக்கு வாக்கிங் போகணும். சரிங்க அம்மனி. ஐயே, 5 மணிக்கு எந்திரிச்சு நாய் கடிக்கு பயந்துட்டு ஜாக்கிங் போறது நம்ம லைஃப் லாங்க கண்டினியூ ஆகும் போல் இருக்கே. இத பாருமா, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்க. ஏனுங்க அம்மனி, சாவி கொத்து இடுப்புக்கு வந்ததோ அப்பா அம்மா 2 பேத்தையும் இந்த மிரட்டுறீங்க? பெருசுங்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டாதான் நம்ம சிறுசுங்க சந்தோஷமா இருக்க முடியும். வாங்க.